Hi, cuties. How are you? Good afternoon, all of you. Welcome to the class. Now it's time for prayer. Start the prayer. I will join with you. Okay. Om Asato Ma Sadgamaya Tamaso Ma Jyotirgamaya मृद्योमा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः Okay, slowly open your eyes and relax. Homework appreciation today. Krishant, Sai, Jaswant, Ashwin, Varun Kishore, Nishant done the homework in 5th. Hasini and Narayan Aravind done the homework in 6th. Okay, very good. Appreciation for you. Today we are going to see poem meanings from 3 poems. Yes, isn't it? We finished the 3 poems. So we are going to revise the 3 poem meanings. Okay, first poem Vandana. நிந்தா கிசிக்கி தீஜியே அந்த 3 லைன்ஸ்க்கான மீனிங் என்னென்னா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் வந்தனா. திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ராம் நரேஷ் திரிபாடி. திஸ் அ ப்ரேயர் சாங். சப்ஸ்டன்ஸ் மீனிங் ஃபார் த 3 லைன்ஸ். Poet Ram Naresh says, even unknowingly we should not find fault on others. We should not get jealous on anyone. Oh God, please give us knowledge. என்ன சொல்கிறார் போயிட்ட? நம்ம யார்கிட்டையும் தவறு கண்டுபிடிக்கக்கூடாது, அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாது, கடவுளே எங்களுக்கு நல்ல அறிவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார் காட் கிட்ட. The poet prays to God to give knowledge and remove the bad habits and of jealous and ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அதர்ஸ். யார் மேலேயும் தவறு கண்டுபிடிக்கக்கூடாத, பொறாமை குணம் இல்லாத கெட்ட குணங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா செகண்ட் போயம். சந்தா சக்தி ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா அந்த லைனுக்கான மீனிங். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் ஜண்டா ஊஞ்சா ரஹா ஹமாரா. This poem is written by Shyamal Gupta Parshad. This is a patriotic song. இது ஒரு தேசபக்தி உடைய ஒரு பாடல். ஓகே, poet enlightens the glory of our national flag. நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக்லுடைய ஒளியை பற்றி சொல்கிறாரு, மதிப்பு பற்றி சொல்கிறாரு. The poet says, let our flag fly high. நம்மளுடைய ஃப்ளாக் உயரமாக பறக்கட்டும். இட் ஆல்வேஸ் ஷோயர்ஸ் எனர்ஜி. அது நமக்கு எப்போவுமே எனர்ஜியை தான் காட்டுது. இட் மேக்ஸ் அவர் லைஃப் இன்ட்ரெஸ்டிங் பை ஆடிங் ஸ்வீட் லவ். அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இனிப்பான அன்பை அது ஏற்படுத்துது. இட் கிவ்ஸ் ஜாய் டு த வாரியர்ஸ் ஹூ ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் தட் லைஃப் ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் த கண்ட்ரி. அந்த தேசிய கொடி பார்க்குறப்பெல்லாம் வாரியர்ஸ்க்கு எப்படி தோணும்? சந்தோஷத்தை கொடுக்குது. நம்மளுடைய நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ், தன்னுடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாட்டுக்காக தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய வாரியர்ஸ்க்கு இது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த தேசிய கொடியை பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பொயட் ஷோஸ் பேட்ரியாட்டிசம் அண்ட் ரெஸ்பெக்ட் டு அவர் நேஷ்னல் ஃப்ளாக். இந்த போயம் இந்த லைன்ஸில் அவருடைய தேசபக்தியும் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதையும் நமக்கு தெரியுது. செகண்ட் பேரா இதில் 2 இருக்குது. ஷன்னா இஸ்கி ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா அதுக்கான மீனிங், அந்த 3 லைன்ஸ்க்கான மீனிங்.
These lines are taken from the poem Janta Uncha Rahe Hamara. This poem is written by Shyamal Gupta Parshad. This is a patriotic song. Okay. The poet says, let not the pride of our flag go down. We are ready to sacrifice our life to protect the dignity of our nation. We will fulfill our pledge by conquering the world. Let our flag fly high. நம்மளுடைய ஃப்ளாக் வந்து உயரமாக பறக்கட்டும். இதில் போயிட்டு என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய ஃப்ளாகுனுடைய ப்ரைடு மரியாதையை வந்து நம்ம கீழே போக விடக்கூடாது. நம்ம நாட்டினுடைய மரியாதையை கீழே போக விடக்கூடாது. நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது நம்மளுடைய நாட்டினுடைய மரியாதையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம வந்து சபதம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, திஸ் போயட் இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் த எவ்ரி திங் டு சேவ் த டிக்னிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி. போயட் வந்து நம்மளுடைய நாட்டுக்காக எல்லாத்தையுமே தியாகம் செய்யறதுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய மரியாதையை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையுமே தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கார். ஓகே, தேர்ட் போயம் மீட்டி போலோ போலி போலோ, இனிமையான பேச்சுக்களை பேசுங்கள். ஜப் அப்னா முஹ் கோலோ நேக் கஹலா ஓகே, அது வரைக்கும் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ்க்கான மீனிங். These lines are taken from the poem Meeti Boli Bolo. Poet advises us to speak sweetly. இந்த போயம் எழுதுனது யாருன்னு தெரியல. ஓகே, போயட் நேம் கொடுக்கல. போயட் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இனிமையாக பேச சொல்லி. போயட் சேஸ், whenever you speak, use soft and sweet words. If you do so, you will be respected by others. You will also be considered as an honest person. போயிட்டு என்ன சொல்கிறாரு, எப்போ நீ வாயை தந்து பேசினாலும் இனிமையாகவும் சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் பேசணும். அப்படி நீ பேசுனேன்னா நீ ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன்ஸாக அடுத்தவங்க உன்னை திங்க் பண்ணுவாங்க, உன்னை ஹானஸ்ட் பர்சனாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. Poet says that sweet spoken person is always considered as respectful and ஹானஸ்ட் பர்சன். என்ன சொல்கிறார் போயட் வந்து, ஸ்வீட்டாக பேசுகிறவங்க எல்லாரையுமே எப்படி நினைப்பாங்க, ரெஸ்பெக்டாகவும் ஹானஸ்ட் பர்சனாகவும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் மீனிங், சச்சா குன் யஹ் ஜானோ மீட்டி போலி போலோ தும். அதுக்கு மீனிங், தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் மீட்டி போலி போலோ. Poet advises to speak sweetly. Okay. Substance என்ன இந்த லைனுக்கு? Poet says speaking sweetly is a good quality. அது நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல குணம். The value of spoken words is precious. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப மதிப்பானது. ஓகேவா? ஸோ வென்எவர் யூ ஓப்பன் யுவர் மவுத் ஆல்வேஸ் யூஸ் ஒன்லி லவபிள் வேர்ட்ஸ். எப்போ நீ வாயை திறக்கிறியோ அப்போ அன்பான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த போயட் அட்வைசஸ் அஸ் டு யூஸ் ஸ்வீட் வேர்ட்ஸ் வைல் ஸ்பீக்கிங். என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, நம்ம பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேச சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஹோம்ஒர்க் டுடே, ரீட் அண்ட் ரைட் த போயம் மீனிங்ஸ் ஒன் டைம். இந்த 5 போயம் மீனிங் சொல்லியிருக்கேன், 5ஐயுமே ஒன் டைம் ரைட் பண்ணுங்கள். யூ ஹாவ் அ டெஸ்ட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே ஓகே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், eat healthy foods, drink more waters. Thank you. Bye.